மென்டார் ரமேஷ் பிரபா நேர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்குறதா வெளியில் தங்குறதா. ஏன்னா இந்த இஷ்யூ இப்போ சமீப ஆண்டுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெளியூர் மாணவர்கள் ஒரு சென்னைக்கு வரும்போதோ, சென்னையில் இருக்க மாணவர் வெளியூர்களுக்கு போகும்போதோ போய் ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் தங்குவாங்க. அந்த ஃபஸ்ட் இயர் அமைதியாக ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருப்பாங்க. ஃபஸ்ட் இயர் எண்டு வரும்போதே அப்படியே வீட்டில் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அங்கே சாப்பாடு சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லி நான் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வெளியில் தங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு செயலை ஆரம்பிப்பாங்க. இதை தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அதாவது நிறைய காலேஜஸில் ஹாஸ்டல் இல்லாத காரணத்தால் ஃபைனல் இயரில் உங்களுக்கு ப்ராஜெக்ட் தான், நீங்கள் வெளியே தங்கிக்கன்னு அவங்களே அனுப்புவாங்க, அது வேறு விஷயம். பட் மற்றபடி ஹாஸ்டல் வசதி இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் இயர்லேயே அது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அது ஒரு புது சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இங்கே வெளியே போக விட மாட்டேங்கிறாங்க, பல்வேறு காரணங்கள் உள்ளே இருக்கும். ஆனால் வெளியே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, அங்கே சாப்பாடு சரியில்லைன்னா வீட்டில் மறுபேச்சு பேச மாட்டாங்க. ஓ அப்படியா, அப்போ பேசாமல் நீ போய் வெளியில் தங்கிக்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இது எப்படி ஆரம்பிக்கணும்னா, ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸு அப்படியே ஃபஸ்ட் இயர் ரெண்டுலேருந்து அடி போட்டு செகண்ட் இயர் வெளியில் தங்குறேன்னு ஒரு ரூம் எடுத்து தங்குறேன்னு ஆரம்பித்தோன்னா அப்படியே அதில் ஒரு 2 பேர் வீட்டில் இன்னும் கொஞ்சம் அடி போட்டு பைக் அங்கேருந்து வர வச்சுருவாங்க. இதுக்கு பிறகு பார்த்திங்கனாக்கா அப்படியே நண்பர் சேர்க்கை வேறு மாதிரி போகும். சுற்றுறது படிக்கிறத விட கொஞ்சம் வெளியே சுற்றுறது கொஞ்சம் அதிகமாகும். நேர கட்டுப்பாடு இருக்காது. அங்கேன்னா ஹாஸ்டலுக்கு இந்த டைமில் வந்தாலும் இங்கே நம்ம மிட் நைட் வரலாம், ஏர்லி மார்னிங் போகலாம், எல்லா விஷயங்களும் செய்யலாம். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, பல நேரங்களில் நான் பார்த்தவரை அந்த படிப்பிலிருந்து டீவியேஷன் ஆகி வேறு மாதிரி சேர்க்கை, வேறு மாதிரி எண்ணங்கள் மாறி படிப்பிலிருந்து விலகி போகிற வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்படிங்கிறதான் இதில் இருக்கிற அபாயம். அதனால் என்னை பொறுத்தவரையிலும் சேரும்போதே நல்ல வசதி உள்ள ஹாஸ்டலாக எல்லாம் பார்த்துட்டு தொடக்கத்திலே சேர்த்து மொத்த படிப்புக்கும் அந்த ஹாஸ்டலில் கண்டினியூ பண்ணுறது தான் லைஃபுக்கு, கரியருக்கு சரியாக இருக்கும். மற்றபடி இந்த உள்ளே வெளியே விளையாட்டுங்கிறது வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்த வீடியோ பயனுள்ளது இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மற்றபடி இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.